ராஜாதி ராஜாவாம், பூமியின் அதிசிறந்த மன்னாதி மன்னனாம், போர்க்களத்தில் வெயில் அதிகமான இந்த டைட்டான நேரத்திலும் ஃபைட் பண்ணிவிட்டு வெயிட்டாக வந்து கொண்டிருக்கிற, பார்ப்பதற்கே பயமாகவும் பயங்கரமாகவும் இருக்கிற சிங்கத்தை போலவே இருக்கிறேன் என்று கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்சி கிட்ஸுகளின் கனவு கண்ணன், மைன்கிராஃப்ட் கேமின் உலக சாம்பியன், ஃப்ரீ ஃபயர் கேமில் முறியடிக்கப்பட முடியாத பேரரசர், ஏழாம் நெடுமாற குண்டல் கேசி வரார் வரார் வரார். ராஜாக்கு எல்லாரும் ஒரு ஜோரா ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். ராஜா மீசைய பாத்தீங்களா எப்படி இருந்தது? ராஜானால என்னதுதான் கெத்து. ராஜா எப்படி நடந்து வந்தாரு? கம்பீரமா நடந்து வந்தாரு. எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, கம்பீரமா. பார்த்துருக்கீங்களா நீங்களா ராஜாவை நேர்ல? சூப்பர். இப்ப பாருங்க, பார்க்கலன்னா இன்னைக்கு பார்த்துக்கோங்க. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், ராஜாவை நீங்க நேர்ல பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம ராஜாவை பத்தி தான் ஏதோ கத்துக்க போறோம். கரெக்டா? நீங்களாம் அவரை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா? வாவ், ராஜா எவ்வளவு சூப்பரா இருக்காரு அப்படிதானே பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தக 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 தகன்னு மின்னுது, இப்படிதானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்களாம் யார் தெரியுமா? நீங்களும் ராஜா வீட்டு பிள்ளை தான். உங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, நீங்களும் யாரு தான்? ட்ரெஸ்ஸுனால மட்டும் நம்ம ராஜா வீட்டு பிள்ளை ஆக முடியாது. நம்ம லைஃப்ல உள்ள கேரக்டர், நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது நம்மளை ராஜா வீட்டு பிள்ளையா மாத்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தீம் கத்துக்க போறோம் தெரியுமா? நான் ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க எல்லாரும் என் பின்னாடி. நான் ராஜா வீட்டு பிள்ளை. நீங்களா யாரு? ராஜா வீட்டு பிள்ளைங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல் விபிஎஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ராஜா வீட்டு பிள்ளை. நீங்கள் யாருமே சின்னவங்க கிடையாது. நீங்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? பெரிய ஆட்கள். உங்கள் கூட யாருமே இல்லைன்னு, உங்கள் கூட ராஜாவே இருக்கிறாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ரெடியா? இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க, என்னுடைய தீம் என்னது? சூப்பர். இப்போ நம்ம இந்த தீமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு கத்துக்கலாமா? யாருக்கெல்லாம் சாங் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் சாங் பிடிக்கும்? வெரி குட். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பதான் ஒருத்தர் வந்தாரே, ராஜ நட போட்டு நடப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரே. யார் வந்தாரு? ராஜாவை ரொம்ப நேரமா காணோம்ல. ராஜா என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா? அந்த ராஜாக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்டின் எதிர்காலம், நாளைய விடிவெள்ளி. என் ஒரே மகனை காணவில்லை. அமைச்சரே, நீர் எங்காவது பார்த்தீரா? நான் அவனுக்கு என்ன குறை வைத்தேன் அமைச்சரே? அவன் கேட்டதெல்லாம் வாங்கி ருசியாய் சமைத்து கொடுத்தேன். அவனுக்கு பிடிக்கும்னு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவன் நல்லா வரணும், எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ராஜாவாக ஆளணும்னு நினைச்சேன். எதையுமே அவன் புரிஞ்சிக்கலையே. நான் போருக்கு போயிட்டு வர கேப்ல எங்க போனானே தெரியலையே. என்னுடைய நம்பிக்கையே அவன் தானே. இப்ப என்ன செய்ய போறேன்னே தெரியலையே. என் பையன் எங்க போனான்னு தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான், என்ன சாப்பிட்டு இருப்பான்? ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு அவன் போயிருக்கலாமே. அமைச்சரே, சுற்றி உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் ஓலை அனுப்புங்கள். எப்படியாவது என் மகனை கொண்டு வாருங்கள். கடவுளே, என்ன வேணா பண்ணிக்கோங்க. என் மகனை பத்திரமா நல்ல புத்தி சொல்லி என்கிட்ட கொண்டு வந்துருங்க. ஐயோ, ராஜா அப்பா அவ்வளோ கம்பீரமா வந்தாரு. ராஜா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை. ராஜா வீட்டில் என்ன பிரச்சனை? ராஜாக்கா ஒரே பையனை காணோமா. என்ன பண்ணலாம்? நியூஸ் சேனலில் போட்டால் கண்டுபிடிச்சி தருவாங்க தானே? நியூஸில் போட்டால் கண்டுபிடிச்சி தருவாங்க தானே?
நியூஸ் போட்டுடலாமா? அரண்மனையிலேருந்து ஒரு அவசர செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். நமது கணம் பொருந்திய பேரரசர் 7ஆம் நெடுமாறன் குண்டலகேசியின் ஒரே மகனும் தவ புதல்வனுமான ஃப்ரீ ஃபயர் கேமில் தகப்பனையே மிஞ்சிய தமையனும் இந்த பேரரசின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் இளவரசன் சுண்டலகேசியை கடந்த ஒரு வாரமாக காணவில்லை. பேரரசின் மகனை கண்டுபிடித்து தருவோருக்கு தக்க சன்மானமும் ஏகப்பட்ட பரிசுகளும் மன்னர் பயன்படுத்திய ஈவிக்காரும் மகனுக்கு வாங்கி வைத்திருக்க கொசுக்காரும் கிடைக்கும் என்று மன்னரின் முக்கிய மந்திரி தேவாங்கு அறிவிப்பு. நன்றி. நியூஸ்லயும் போட்டாச்சு பையனை காணோன்னு. இப்போ நம்மளும் சேர்ந்து தேடுவோம். ஏன் தெரியுமா? நியூஸ்ல என்ன சொன்னாங்க? பையனை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஈவி கார். யாராது? உனக்கு ஈவி கார் கண்டுபிடிச்சி மட்டும் கொடுத்துரு, ராஜா ஈவி கார் கொடுத்துருவாரு. சரியா? ஸோ கொசுக்கார், அவனுக்கு கொசுக்கார், இவனுக்கு ஈவி கார். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ராஜா பையனை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடலாம். சரியா? எல்லாரும் அப்படி கொஞ்சம் தலையெல்லாம் திருப்பி தேடுங்க. ராஜா பையன் எங்கே இருக்காரு? ராஜா பையன் பேர் என்ன? சுண்டலகேசி. சுண்டலகேசி, சுண்டலகேசி எங்கப்பா இருக்க? உங்க அப்பா அழுதுட்டு இருக்காருப்பா, வந்துருப்பா. அப்பாடி அப்பாடே, இந்த அப்பா தொல்லை தாங்க முடியல. எப்போ பாரு நொய்யி இதை செய் அதை செய்யின்னு முடியல. ராஜா வீட்டு பிள்ளைன்ட்டு எங்கேயும் போக முடியல, ஒரு விளையாட்டு விளையாட முடியல, நிம்மதியாக ஒரு ஹோட்டலுக்கு போய் துண்ண முடியல, தியேட்டருக்கு கூட போக முடியல. இப்போதான் எனக்கு கண்ணே தெரியுது, ஏதோ ஒரு ஜெயில இருந்து விடுபட்ட மாதிரி இருக்கு. நல்ல வேலை, வரும்போது அப்பா பொட்டியிலிருந்து தேவையான பணமும் முக்கியமாக நம்ம மொபைலையும் லேப்டாப்பையும் கொண்டு வந்தாச்சு. இனிமே நம்ம லைஃப் நம்ம ரூல்ஸ். எவ்வளவு நேரம் வேணாலும் ஊர் சுற்றலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு கூட வேணாலும் சேரலாம், மொபைலு கேம்ஸு ரீல்ஸு ஒரே ஜமாய்க்கலாம். நம்மளை யாரும் கேட்க முடியாது. இனிமே என் இஷ்டப்படி நான் வாழ போறேன். டே தம்பி தம்பி, பிடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டாரே சுண்டலகேசி. இவனை பிடிச்சி கொடுத்தா நிறைய காசு கிடைக்கும் தான். ஆனால் இவன் இப்படி கெட்டவனாவே உங்க அப்பாட்ட திருப்பி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? மறுபடியும் ஒரு நாள் என்ன ஆவான்? திருப்பி ஓடி போயிடுவான். கரெக்டா? என்னத்துல கெட்டு போய் இருக்கான் தெரியுமா? இந்த சுண்டலகேசி இருக்கார்ல, சுண்டலகேசி ராஜா பையன், இவர் எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு பார்த்தீங்களா? அவங்க அப்பா என்ன சொன்னாராம்? படின்னு சொன்னாராம். படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணது தப்பா? படின்னு சொன்னால் அவருக்கு கோபம் வருதான். டே ஃபோனை கீழே வைன்னு சொன்னாராம் அவங்க அப்பா. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதடா, ஃபோனை கீழே வை, டைமை வேஸ்ட் பண்ணாதான்னு அவங்க அப்பா சொன்னாராம். ஆனால் அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு சுண்டலகேசி. வேற என்ன அவங்க அப்பா சொன்னாராம்? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப நேரம் ஊரு சுத்தாத, லேட்டா வீட்டுக்கு வராத, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதெல்லாம் ஒரு அப்பா சொல்றது தானங்க. அதை சொன்னா அவருக்கு கோவம் வருதான். உங்களுக்கு கோவம் வருமா? உங்க அப்பா அம்மா உங்களை கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. நீங்களா நல்லவங்க. சுண்டலகேசிக்கு நம்ம இப்ப என்ன புகுட்டணும்? பாடம் புகுத்தணும். அவருக்கு புத்தி வர வைக்கணும். புத்தி வர வைக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? யாரெல்லாம் சுண்டலகேசி திருந்தணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ சுண்டலகேசியை திருத்துறதுக்கு பிளான் போடலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிளான் வந்திருக்கு. சின்ன பிள்ளைனாலே கார்ட்டூன் கொஞ்சம் பிடிக்கும். கரெக்டா? கார்ட்டூன் பிடிக்கும்ல. சுண்டலகேசிக்கு ஒரு கார்ட்டூன் மூலியமா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத சொல்லி தரலாமா? முத இந்த மாதிரி தப்பான விஷயம், கீழ்ப்படிய கூடாது, அம்மாக்கு எதுவுமே தெரியாது அப்படிலாம் விஷயம் ஏதாவது உன் காதுல கேட்டுச்சுன்னா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினாலே
அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சத்தமா சொன்னா அந்த பேட் தாட்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த மாதிரி எந்த சத்தமும் உன் காதுல கேட்கவே கேட்காது. எங்க சொல்லி என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே. எங்க பிள்ளைங்களா நீங்களும் சொல்லுவீங்களா? இனிமேல் யாராவது உங்களை இதை செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லிருங்க. சரி நாங்க வரட்டுமா? பை பை. இங்க வர்றா, அங்கதான் அப்பா எல்லாத்துக்கும் கீழ்படி கீழ்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நானும் ஏதோ கார்ட்டூன் தானே ஆவலா பார்த்தேன். ஆனா இங்கேயும் கீழ்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இதுக்கு நான் அங்கேயே அரண்மனையில இருந்திருப்பேனே. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்கு பல்பு தான் கொடுப்பாங்க. கீழ்படியணுமா இல்ல கீழ்படியாம கெத்து காட்டணுமா? இல்ல நமக்கு கெத்து தான் முக்கியம். நம்ம இந்த வழியிலே போலாம். அடப்பாவி, இந்த குண்டலகேசி எந்த வழியில போனாரு பாத்தீங்களா? 2 வழி இருந்துச்சா? என்ன வழி இருந்தது? கீழ்படியணுமா, கீழ்படியாம கெத்து காட்டணுமா? 2 வழி இருந்துச்சு. குண்டலகேசி எந்த வழியை செலக்ட் பண்ணிட்டாரு? கெத்து காட்டுவாராமா, கீழ்படியாம கெத்து காட்டுவாராமா. அந்த வழி எப்படி இருக்கு? இருட்டா இருக்கு. எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு முழிக்க போறான். அந்த கார்ட்டூன்ல என்ன பாத்தீங்க? கார்ட்டூன்ல என்ன பாத்தீங்க? அந்த குட்டி லயன் அவங்க அம்மா பேச்ச கேட்காததுனால யார் கையில போய் மாட்டிக்க போச்சு? அந்த ஊல்ஃப், அந்த டைனோசர் மாதிரி இருந்த மிருகம் கையில போய் மாட்டிக்க போச்சு. ஆனா அம்மா வந்து காப்பாத்திட்டாங்க. இதே மாதிரி தான் நிறைய நேரம் அப்பா அம்மா சொல்ற விஷயம் நம்மளுக்கு பிடிக்காம போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி தப்பான வழியை நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அதை மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நீங்களும் பண்ணாதீங்க. குண்டலகேசிட்டையும் நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம். சரியா? எல்லாரும் கவனிங்க. ஃபோன் எப்படி உங்கள் நேரத்தை தேவையில்லாமல் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் தான் காலையில் எழுந்தது முதல்ல தூங்குற வரைக்கும் நான் தான். டேய் தம்பி, டேய் சின்ன பையா, இருடா. நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். நாம மோதி பார்த்துடலாமா? நீயா நானு? என்ன வீழ்த்த போறியா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பைபிள், என்ன வீழ்த்த போறியா? டேய், உன்னால படம் மட்டும்தான்டா எடுக்க முடியும். ஆனா என்னால உன்னை பத்தி அப்படியே படம் பிடிச்சி காட்ட முடியும். எல்லாரையும் செல்ஃபி எடுக்க வச்சு தற்பெருமையில சிக்க வச்சிட்டு இருக்க. இப்போ இந்த உலகத்துல எத்தனை பேர் என்னால கேம் விளையாடிட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கு இடையே எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்க. உன்னால இந்த ஜென்சி சமுதாயமே கெட்டு போச்சு. என்னை தொட்ட எவனும் திரும்ப கீழே வைக்கவே மாட்டான். ஆமா ஆமா, உன்னை தொடுற எவனும் இப்பெல்லாம் புக்கை தொடுறதே இல்லை. எல்லாருடைய படிப்பும் கெட்டு போச்சு. ஐயோ எனக்கு சார்ஜ்லாம் போச்சே. இப்போ மட்டும் எனக்கு சார்ஜ் இருந்துச்சு, உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய் தம்பி, தம்பி போயிட்டியா? ரொம்ப ஆடாதன்னு சொன்னேன். எங்க கேட்ட? இவனுக்கே உசுறு இல்லையா, இதுல ஏன் உசுறு எடுத்துட போறாராம்? இல்லைங்களா? இப்படித்தான் இந்த மொபைலு தேவையில்லாம அதிக பிரசங்கித்தனமா பேசி சார்ஜ் போனது போல உங்களையும் தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ண வச்சு உங்கள் திறமை, உங்கள் நேரம் எல்லாத்தையும் திருடி உங்களுடைய சார்ஜும் போக வச்சிடும். பார்த்துக்கோங்க, பத்திரமா இருந்துக்கோங்க. அழகா சொன்னாங்க பாத்தியா? ஃபோனை ரொம்ப நேரம் தொடுறவங்க எதை தொடாம போயிடுறோம்? புக்கை தொடாம போயிடுறோம். கடைசியில் நம்ம படிப்புலாம் எப்படி இருக்கு? அந்த ஃபோன் எப்படி போச்சு? சார்ஜ் அது மாதிரி ஆயிடுது. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எது சரியோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை பற்றி இப்போ இந்த 2 பேர் இது பண்ணாங்கல்ல, ரெஸ்லிங், யார் ஜெயிச்சா? சத்தமாக சொல்லுங்க. பைபிள் ஜெயிச்சாங்க. கரெக்டா? பைபிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வெறும் சர்ச்சுக்கு வர கிறிஸ்டியன்ஸ் தான் வாசிக்கணும்னு கிடையாது. அது எல்லாருக்குமான புக்கு. யாருனாலும் வாசிக்கலாம். வாசிக்க தெரிஞ்ச யாருனாலும் எது வாசிக்கலாம்? பைபிள் வாசிக்கலாம். அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது தெரியுமா? உனக்கு போரே அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயம் அதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் சண்டே ஸ்கூல் போகிறீங்க தானே? உங்கள் சென்டரில் ஒரு டீச்சர் அக்கா அண்ணன் இருக்காங்க தானே? அவங்ககிட்ட கேட்டு நீ என்ன வாங்கிக்கணும்?
ஒரு பைபிள் வாங்கிக்கணும். பைபிளில் நிறைய சூப்பரான நல்ல கதைகள்லாம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பைபிள்ல இருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த மொபைலும் பைபிளும் சொல்லி கொடுத்தது அந்த சுண்டலகேசிக்கு புரிஞ்சுச்சான்னு பார்ப்போமா? டேய் அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. விடாதவன் ஓடுறான் பாரு. விட்டுறாதடா, விட்டுறாத. காட்டு மரத்துல வவாலாம் டோபிக்கே சவாலாம். அடச்சே, ஓடிட்டானே. அடுத்த முறை என் கையில மாட்டாமலா போயிடுவான். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த போன்ல இருக்கு. இந்த நாடக குஸ்திக்கு இதெல்லாம் தெரியல. எப்ப பாரு பைபிளை படின்ட்டு. வேல்டு எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த பைபிளை படிச்சுட்டே இருந்தா எப்படி அப்டேட் ஆகுறது? நம்மள பூமர் அங்கிள்னு சொல்லிடுவாங்க. இல்ல எனக்கு இந்த பைபிள்லாம் வேணாம். பைபிளா மொபைலா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆஹா, போன் தான் எப்பவுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட். அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோனு வேண்டாம், நீ ரொம்ப யூஸ் பண்ணுற, தேவையில்லைன்னு. ஆனால் அந்த சுண்டலகேசி என்ன சொல்லிட்டு போகிறான் பாருங்க, மறுபடியும் ஃபோனு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் போகணும், எதை பிடிக்கணும்னே அவனுக்கு தெரியலை. நம்ம அவனுக்கு ஒரு பாட்டு டான்ஸ் மூலியமா ரைட் எது தப்பதுன்னு சொல்லி கொடுக்கலாமா? லெஃப்ட் ரைட் ரெண்டு வழி இருக்கு. ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க நல்லா ஆடணும். உங்களை பார்த்து எல்லாரும் பண்றாங்க. வழி இருக்கு. ஆசீர்வாதம் சாவோ ரெண்டு வழி இருக்கு. சரியா தவறா ரெண்டு வழி இருக்கு. இயேசுவே இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே கை மேல காணுமே. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். லெஃப்ட் ரைட்டு ரெண்டு வழி இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்களே. பாவமா பரிசுத்தமா. இன்னும் ஒரு வாட்டி இந்த பாட்டை கேட்டா நமக்கு தலையே சுத்திடும். கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு தானே நைனாவை விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு வெளியே வந்தேன். நம்ம வாழ்க்கை நம்ம பாதை இதுதான் சிறந்தது. லைஃப்ல ஒரு கிக்கு வேணும்னா இந்த பாதையை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அவங்க கிடக்காங்க, போலாம். டே தம்பி சுண்டலகேசி 100 நேரம் என்னைய கிராஸ் பண்ணி போறான். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேன்றான். இந்த பசிச்சா புத்தி வரும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு சாப்பாடு போடலை, ரொம்ப நாள் சாப்பாடு போடலைன்னா என்ன வருமா? புத்தி வருமா? சரி, நம்ம இந்த குக்கிங் ஷோ மூலியமா சுண்டலகேசிக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்க போகிறோம். செஃப் கண்ணாயிரம் பண்ணது நல்லா இருக்கு. உங்க ஐஸ்கிரீம் எப்படிமா இருக்கு? உப்பு கறிக்குதா? யார் பண்ணது இது? என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போமா. எப்படி இருக்கு சாப்பாடு? சோ இன்றைய காம்படிஷன் என்ன காம்படிஷன்? நல்ல குக்கே நல்ல குக்கே. இந்த காம்படிஷனோட வின்னர் கடம்பூர் கண்ணாயிரம். இப்போதான் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தா பக்கத்தில் சர்க்கரையும் உப்பும் ஒன்றா தான் இருந்துச்சு. ஆனால் வெளியில் பார்க்க ரெண்டுமே ஒயிட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது போட்டதுக்கப்புறம் சமைச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா அதில் உப்பு நல்லாவே இல்லை. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் அது எது நல்லதோ அதை நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தினா நமக்கு உண்மைக்கே சோதித்து அறிஞ்சு எந்த வேலையும் செஞ்சோன்னா நல்லது கெட்டது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த குக்கிங் ஷோலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நல்லதை கற்றுக்கோங்க, நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். எதுவுமே எல்லாமே பார்த்து நல்லது கிடையாது. நம்ம நல்லது எதுவோ அதை மட்டும் சோதிச்சு பார்த்து நம்ம அதை வந்து முயற்சி செய்வோம். நன்றி. டேய் கொஞ்சோன்னு கொடுத்துட்டு போங்கடா. டேய் உப்பா இருந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு ரொம்ப பசிக்குதே. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? எங்கள் அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்கும். காலையில் இட்லி தோசை பூரி இருக்கும், மதியானம் பிரியாணி இருக்கும், நைட்டு நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. ஆனால் அங்கே இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டப்படி வாழ முடியாதே, அதுதானே பிரச்சனை. லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய் லாட். இதுதான் இப்போ உள்ள புதுமொழி.
என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வழி தான் சிறந்ததா தோணுது. இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சுன்னா எல்லாம் சரியா போகும். வழக்கம் போல நாம எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்போம். மனசு மட்டும் மாறிடாதடா சுண்டல் கேசி. டா 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 என்ன பண்ணாலும் இந்த பையனை என்னையால திருத்தவே முடியலையே, திருத்தவே முடியல. தப்பு மேல தப்பு பண்றான். ஆமா தானே? இப்ப கூட அவன் எந்த ரூட்ல போனான் பாத்தீங்களா? சாப்பாடு மூலியமாவும் சுண்டலகேசிக்கு சொல்லி பார்த்தாச்சு, ஆனாலும் அவன் சரியான வழியை தெரிந்தெடுக்கல. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்னா பிடிக்கும், கரெக்டா? ரொம்ப நேரமா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் அசையலாம். கேம் மூலியமா அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கலாமா? இந்த கேமோட பேரு நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஓகே, இந்த கேமை எப்படி விளையாடணுன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை உங்கள் டீமில் இருக்க ராஜாவுக்கு நீங்கள் போட்டு அவங்கள அழகாக ட்ரெஸ் பண்ணி ராஜாவாக ரெடி பண்ண போகிறீங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பெஷல் ராஜா வந்து இதில் யார் பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சூஸ் பண்ணி அவங்கள பெஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? சூப்பராக ரெடியாக இருக்கீங்களே, உங்களுக்கு செங்கோல்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக ரெடியாக இருக்கீங்க. அமைச்சரே சீக்கிரம் வாங்க, எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இங்கே பாரு, நம்ம ஹோலி டபர்நாக்கல்ல VBS நடக்குது, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க. இதில் யார் ராஜா வீட்டு பிள்ளைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பார்க்க கொஞ்சம் ராஜா மாதிரி இருக்காங்கல்ல? ஆமாம். இந்த வயலட் கலர் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த பச்சை கலர் ட்ரெஸ் அவங்களும் அழகா இருக்காங்க. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் அவங்களும் அழகா இருக்காங்க. எல்லாருமே ராஜா மாதிரி இருக்காங்களே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்றது? சரி, மக்களின் தீர்ப்பே இந்த ராஜாவின் தீர்ப்பு. மக்களே நீங்க சொல்லுங்க, யார் இதுல ராஜா? யாரு ராஜா? இல்ல, யார் ராஜா வீட்டு பிள்ளை? இந்த ப்ளூ கலரா, இந்த பர்பிள் கலரா? அவங்க ரெண்டு பேருமா? எல்லாருமே தானே, ஏன்னா எல்லாருமே வேற லெவல்ல இருக்கிறாங்க, அடி தூள் இல்லையா? ஸோ அதனால இந்த போட்டிக்கு நான் தீர்ப்பு சொல்றேன், என்னோட தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. ஸோ இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னா 4 ராஜா பிள்ளைகள், ராஜா வீட்டு பிள்ளைகள் தான். எல்லாரும் ஜோரா கை தட்டிடுங்க. இப்போ இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? சாதாரணமா இருந்தாங்க. ஆனா இவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னு எப்படி ஆயிட்டாங்க? ராஜா வீட்டு பிள்ளையா ஆயிட்டாங்க இல்லையா? அதே போலதான் நீங்க எல்லாம் ஆண்டவர் படைச்ச பிள்ளைகள். உங்க எல்லாருக்குமே ஏசப்பா ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல நீங்களும் ராஜா வீட்டு பிள்ளையா இருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் யாரு? எஸ், நீங்களாம் கெத்தா சொல்லணும், ஷோல்டர்ல கை வச்சு சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஓகே பாய், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பாய். டேய், உங்களுக்குலாம் ஒரு நியாயமே இல்லையாடா? அங்கே எங்கள் அப்பா வீட்டில் என்னை நிம்மதியாக கேம் விளையாடவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடவோ என்னை வெளியிலேயே விட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். இப்போ பார்த்தா நான் போட்ட ட்ரெஸ்ஸை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. டேய், இந்த ட்ரெஸ்ஸை இப்படி போடக்கூடாதுடா. நான் இந்த ட்ரெஸ்ஸில் ராஜா மாதிரி இருப்பேனே, இப்போ பாருங்க நான் கூஜா மாதிரி ஆயிட்டேன். இப்போ எந்த வழியை தான் சூஸ் பண்ணுறது? ஐயோ, நம்ம கால் வேற ஆட்டோமேட்டிக்கா கெட்ட வழியிலேயே போகுது. கால் ஆட்டோமேட்டிக்கா எங்க போதான்? கெட்ட வழிக்கே போகுது. ஏன் தெரியுமா? டெய்லி தப்பு பண்ண 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 ஒரு நாள் தப்பு தப்புனே தெரியாம போயிடும், கரெக்டா? சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யும் போது ஒரு நாள் அது நம்மளுக்கு பெருசா பாவமா வந்து நம்ம முன்னாடி நிற்கும். ஆனால் அன்னைக்கு நம்ம அதுக்கு எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுனே தெரியாமல் நம்ம முழிச்சிட்டு இருப்போம். ஸோ நம்ம கரெக்டான வழியை தெரிந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சுண்டலகேசியை திருத்தியே ஆகணும். இந்த சுண்டலகேசியை திருத்துறதுக்கு நம்ம ஒரு மைம் ஷோ பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மைம் ஷோ பண்ணலாம்.
உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டேன் உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பை ஏன் மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது உமக்காய் உலகினில்
வாழ்ந்து மறிப்பேனே உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. நான் தேர்ந்தெடுத்த இந்த பாதையில ஜெயிச்சிடலான்னு தானே நினைச்சேன். ஆனா என்னால முடியலையே, முடியலையே. எப்ப பார்த்தாலும் அப்பா மொபைல கீழே வை, கேம் விளையாடாத, ஒழுங்கா படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததால வெறுப்பாகி வீட்டை விட்டு ஓடி வந்து அவ்வளோ நேரம் கேமு மொபைல் விளையாடி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக முடியாம விளையாடி இப்ப கேம்லயும் தோத்து போயிட்டேன், வாழ்க்கையிலையும் தோத்து போயிட்டேனே, தோத்து போயிட்டேனே. கையில இருந்த காசெல்லாம் தீர வரைக்கும் என் கூட தான் அவளும் இருந்தா, என் ஃப்ரெண்ட்ஸும் கூடவே இருந்தாங்க. என் அழகும் பணமும் இருந்த போது எல்லாரும் என்ன ஹீரோன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என் முன்னாடி எல்லாரும் ஜீரோவாகி போய் நிக்கிறேனே, வாழ்க்கையில தோத்து போய் நிக்கிறேனே. யாரு என்ன கேட்க முடியும்? சரி, இதெல்லாம் மறக்கிறதுக்கு புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்தணும்னு சொன்னாங்க. சிகரெட்டு பிடிச்சேன், அது மட்டுமா, கூலிப்பு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தேன். இதனால எனக்கு கேன்சர் வந்ததான் மிச்சம். உடம்பும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்குதான் அப்பா நம்மளை கண்டிச்சாரு. அவர் திட்டும் போது கடுப்பா இருந்துச்சு. நான் கெட்ட வழிய சூஸ் பண்ணி வீணா போயிட்டேனே, வீணா போயிட்டேனே. யார் என்ன கேட்க முடியும்னு அவ்வளவு தெனாவிட்டா தெரிஞ்சேன். இப்ப என்ன விசாரிக்க கூட யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? என் கையில இருந்த எல்லாம் போச்சு, என் ஹெல்த் போச்சு, என் பலன் போச்சு, என் அழகு போச்சு, எல்லாத்தையும் இழந்து நிற்கதியா நிக்கிறேனே. எனக்கு இதை தாண்டி ஒண்ணும் தெரியல. நான் சாக போறேன், நான் சாகதான் போறேன், நான் செத்து போறேன். ஆமால, எங்க அப்பா உயிரோடு தானே இருக்காரு. நான் அவர்கிட்ட போறேன். என்னை பிள்ளையா ஏத்துக்குவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனாவது என்னை சேர்த்துக்கோங்கன்னு நான் கேட்க போறேன். நான் இப்போவாவது நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அப்பா வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். பா நான் மூழ்கினேன், ஒரு வழியை நீர் திறந்து நடத்தி சென்றேன். கிருபையினதியே நான் மூழ்கினேன், ஒரு வழியை நீர் திறந்து நடத்தி சென்றேன். ஐயா, சின்னையா வந்துட்டாரு. டேய் சும்மா இருடா.
யாருங்க அந்த புது ட்ரெஸ் அவனுக்கு மாட்டி விடுங்க, அந்த வைர மோதிரத்தை போட்டு விடுங்க, தடபுடலா விருந்து ரெடி பண்ணுங்க. என் பையன் திரும்பி வந்துட்டான், என் பையன் காணாம போயிருந்தான், புத்தி தெளிஞ்சு மறுபடியும் என்கிட்டே வந்துட்டான். என் மேல எப்படிப்பா இவ்வளவு பாசமா இருக்கீங்க? இவ்வளவு நடந்தும் என் மேல பாசமா இருக்கிறதுக்கு என்னப்பா காரணம்? நீ ஏன் பிள்ளைடா, இந்த ராஜா வீட்டு பிள்ளை. உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? நான் காட்டுற இந்த சின்ன அன்பையே பெருசா பேசுறியே. இதை விட ஏசப்பா அன்பு ரொம்ப பெருசுடா.